Hello friends. So in the previous two videos, we were looking at health-related current affairs. ஒரு ஃபண்ட் ஒன்று பார்த்தோம், அதுக்கு முன்னாடி நேஷனல் பாலிசி ஆஃப் ரேர் டிசீசஸ் பார்த்தோம். We also saw from UPSC perspective in which aspect they are also important. So since 2015, environment-ஓட weightage வந்து UPSC-ல வந்து it has become more and more. Prelims-லயும் சரி, in fact mains-லயும் சரி, mains at least in GS paper 3 we can expect at least 2 to 3 questions and some out of the box சில questions எல்லாம் கூட வருது. So in the idhula vandu we are going to focus on an environmental topic, the national natural capital accounting and valuation of ecosystem services project. So இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, so what is NCAFs, இது ஏன் வந்து ஏன் இப்போ இதை பார்க்குறோம், எங்க எப்போ நியூஸ்ல வந்திருக்கு அண்ட் வாட் கான்டெக்ட் நியூஸ் எங்க வந்திருக்கு அண்ட் இதுக்கு என்ன நெசசிட்டி, இந்த இப்படி ஒரு NCAVS ஒரு ப்ராஜெக்ட் போட்டு இன்டர்நேஷனல் லெவல் அண்ட் டொமஸ்டிக் லெவல் they are doing a lot of things. So what is the necessity for this? Then what is the so called NCAVS? Then அதுக்கப்புறம் இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, போத் இன்டர்நேஷனல் கான்டெக்ட்ல யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, இந்தியாவில் யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அண்ட் இந்த ப்ராஜெக்ட் அடியில இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது அதர் தன் தட் இது போக இன்னும் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கண்டென்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரம் UPSC பாயிண்ட் ஆஃப் வியூ, இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு இம்பார்ட்டண்டா மெயின்ஸுக்கு இம்பார்ட்டண்டா பார்த்தோம் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ்க்கு வந்து திஸ் வில் ஃபார்ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ கொஸ்டின்ஸ் டைரக்டா வந்து NCAVS அப்படின்னு ஃபுல் ஃபார்ம் கொடுத்து யார் இது இம்ப்ளிமெண்டிங் பார்ட்னர்ஸ், வாட் இஸ் இட் அபவுட் ஆர் வாட் இஸ் இட் எய்ம் டு அச்சீவ் ஆர் வாட் இஸ் இட் ரிலேட்டட் டு அப்படின்னு ஒரு சிம்பிளான கொஸ்டினாவும் கேட்கலாம். இல்ல NCAVS ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டோ 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃப்ரம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, there are UPSC environment கொஞ்சம் டீப்பா they have started dwelling. ஸோ அந்த மாதிரி ஆன்சர்ஸ் எழுதும்போது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, டெவலப்மெண்டா என்வாயர்மெண்டா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆங்கிள் வந்து யூபிஎஸ்சியில் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து NCAVS ப்ராஜெக்ட் பற்றி கண்டிப்பா நம்ம எழுதணும். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் அ ப்ரிலிம்ஸ் அண்ட் UPSC ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் we will look at why this was in the news. So this is cutting from PIB website. That's our government website for all our press releases. So என்ன ஏன் வந்து நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா, the natural capital accounting and valuation of ecosystem project India அப்படின்னு India we are a part of this project, international project. இதுல வந்து we have conducted a forum. So அந்த forumல we have discussed a lot of things. So இதனால தான் வந்து இது நியூஸ்ல வந்திருந்தது. ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் வரும்போது we have to slightly அதோட பேக்ரவுண்ட் என்ன, இது என்ன கான்டெக்ட்ல கேட்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஃப்ரம் UPSC பாயிண்ட் ஆஃப் வியூ we have to see. அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So this was why it was in the news and why we are looking at it. So next one, இந்த NCAVS. ஸோ ஏன் வந்து நெசசிட்டி, ஏன் வந்து ஒரு என்வாயர்மெண்டல், this is something ஒரு என்வாயர்மெண்டல் அக்கௌண்டிங் ஃப்ரேம்வொர்க், ஏன் இதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, ரீசென்ட்லி the most recent events நம்ம எடுத்துப்போம். Canada, which is considered a very cold country, திடீர்னு ஒரு heat wave வந்தது. Heat waves situation wherein temperature is very high than the normal and it persists for days together. இந்த heat waveனால நிறைய பேர் செத்து போனாங்க கனடால. So this was considered an extreme event. ஸோ இது ஒரு பக்கம் கனடா, இன்னொரு பக்கம் ஜெர்மனில வேர் வாட்டர் ரிவர் பேஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன், that is considered as one of Germany's strength. They are very good in water management. But recent ஒரு ஜெர்மனில ஒரு பெரிய flood வந்து they had lot of damage and destruction to life and property. As we have mentioned, it killed over 180 people. Next cyclone, இந்தியன் கோஸ்ட், போத் அரேபியன், நம்ம இந்தியன் கோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ பே ஆஃப் பெங்கால்ல தான் நிறைய சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும். அரேபியன் சீல ரிலேட்டிவ்லி கம்மியா ஃபார்ம் ஆகும். this has some geographical reasons, but அது வந்து என்னன்னு அப்புறம் கிளாஸ்ல பார்ப்போம். பட் ரீசென்ட்லி இந்த அரேபியன் சீல நிறைய சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன் இதை பத்தி எல்லாம் சொல்றோம் அப்படின்னா, all this indicates these are all extreme weather events. Now this is happening ஏன் அப்படின்னா, it's because of how climate change. So global warming, as per WMO, the recent decade, that is 2011 to 2020 has been the warmest ever decade on record, and temperatures are constantly increasing. So 2015, 16, 17, 18 line எடுத்து பாத்தீங்கன்னா average temperature is constantly increasing. So they tell, or experts, scientists tell, these events or extreme events are just at the beginning. So நம்ம climate ப்ராப்பரா நம்ம மேனேஜ் பண்ணல, we are not managing our carbon emissions, we are not taking care of our sustainability அப்படின்னா,
this are going to increase and we are going to have death and destruction of both man and animal and also property. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பஸ்வேர்ட் ஆயிடுச்சு. அதை பண்ணணும் அப்படின்னா நம்ம இதையும் சேர்த்து என்வாயர்மெண்ட்டையும் சேர்த்து கொண்டு போனா மட்டும்தான் அவர் டெவலப்மெண்ட் வில் பி சஸ்டைனபிள். ஆர் எல்ஸ் வி வில் பி டூயிங் அ ப்ராஜெக்ட் ஃபார் லெட்ஸ் சே 1000 crores. And if that project is now in few years it is getting destroyed, what is the point? Again we have to build it from the scratch. So this development will not be sustainable. In today's world, development will not be sustainable unless we take environment into consideration. So this almost universally, all the countries across the globe, not only at the political level, but lot of civil society groups, NGOs, and even students, example, Greta Thunberg, இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர் மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் திஸ் ஷோஸ் தட் அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் என்வாயர்மெண்ட் ஹஸ் பிகம் அ வெரி இம்பார்ட்டன்ட் consideration. என்ன பண்றோம் அப்படின்னாலும் we are going to take environment into consideration. We are forced to take environment into consideration. So இன்னும் ஒரு few examples பார்க்கணும் அப்படின்னா there's something called permafrost. ஜார்ஃபி பார்க்கும்போது டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். Now that is present in the higher latitudes. Now their ground is always frozen. So ரஷ்யா அதுல வந்து அந்த ஒரு லார்ஜ் ஏரியாஸ் என்ற பெர்மஃபாஸ்ட் இன் ரஷ்யா. ஸோ அந்த ஏரியா டெவலப் பண்ணா நீங்க வந்து அந்த ஃப்ரோசன் சாயில் மேலதான் வந்து நீங்க பில்டிங் கட்ட முடியும். ஸோ அப்படி வந்து ஒரு ஆயில் பவர் பிளான்ட் கட்டியிருந்தாங்க. டியூ டு கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் அண்ட் சப்சிக்வெண்ட் கிளைமேட் சேஞ்ச், தோஸ் பெர்மஃபாஸ்ட் இஸ் ஸ்டார்டிங் டு மெல்ட் ஆகிறனால தட் ஹோல் ஸ்ட்ரக்சர் வந்து கிராக் ஆகி ஒரு ஆயில் பிளான்ட் வந்து கிராக் ஆகி அதாவது ஸ்ட்ரக்சரலி கொலாப்ஸ் ஆகி அந்த ஆயில் ஹஸ் ஸ்டார்டட் லீக்கிங் இன் டு த அம்பாரானியா ரிவர். This has created a very big oil spill in the Russia. ஸோ இன்னொன்று சென்னை ஃப்ளட்ஸ் 2015. ஒரு சீசன்ல வர வேண்டிய மழை வந்து ஒரு நாள்ல வந்து சென்னையில இட் கிரியேட்டட் ஹியூஜ் ஃப்ளட். இதை பத்தி வந்து யூஎன் மீட்லயோ வாஷிங்டன், நியூயார்க், வேர் த மீட் வாஸ் ஹேப்பனிங், அங்கெல்லாம் இதை பத்தி ஹைலைட் பண்ணி பேசினாங்க as an extreme weather event. And today biodiversity very important. இன்னைக்கு வந்து they are telling that humans are causing the 6th mass extinction. So what is this mass extinction அப்படின்னு பார்த்தோம்னா a record number of species will be disappearing in a short span of time. Any species will have its birth and it will have its death. But for a particular period, some event might happen. For example, it might be an asteroid hitting the earth, or it can be a volcanic eruption, it can be a rapid change in climate. In the other factor, we will have a huge number of species that disappears from the Earth's geological history in a very, very short span of time. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நேச்சுரல் காஸ் போய் தே டெல் ஹியூமன்ஸ் ஆர் கிரியேட்டிங் திஸ் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன். இதுக்கு வந்து ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்ல ஆந்த்ரோபோசின் அப்படின்னு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இது வைக்கல, பட் இன் சம் டைம் இட் வில் பி ஃபைனலைஸ்ட். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வாட் இஸ் வேர்ல்ட் இஸ் அண்டர்கோயிங். இது வந்து டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி வித்தியாசம் இல்லாம it is happening across all the countries, but developing countries, least developing countries are very vulnerable to this. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட they are having scarcity of so many resources and they have to fight. அந்த ரிசோர்ஸையும் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி it is not sustainable அப்படின்னா again it is going into waste. So these are the reasons why we have to take environment into consideration, or these are few examples why we have to take environment into consideration. Now இப்போ ஒரு next question வரும். Now let's say development, yes we need environment நம்ம பார்த்துட்டாங்க. When let's say we are taking a project, இந்த இடத்துல வந்து we are having to build some infrastructure. இந்த இடத்துல infrastructure போடுறோம் அப்படின்னா ஒரு biodiversity is getting affected. Now it is this is becoming a very big question. Should we go with development or should we not go with development and let the natural biodiversity என்ன இருக்கோ அது undisturbed விடணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு. நாட் ஓன்லி அமாங் இந்தியன் லா மேக்கர்ஸ், அலாங் அக்ராஸ் த குளோப் திஸ் இஸ் பிகமிங் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச். நவ் இஃப் லெட்ஸ் சே உங்களை வந்து நீங்க யூ புட் யுவர் செல்ஃப் இன் தோஸ் ஷூஸ், யுவர் லெஜிஸ்லேட்டர் ஆர் யுவர் ஹை லெவல் பாலிசி மேக்கர், யுவர் பியூரோக்ராட். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வருது, இங்க இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும், இதை பண்ணா இத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும், இதெல்லாம் பண்ணும். பட் இதை பண்ணிட்டோம் அப்படின்னா வி வில் கெட் டேமேஜ் டு பயோடைவர்சிட்டி. நவ் வாட் வில் யூ டூ? How will you choose? Now, in the how will you choose அப்படிங்கிறது தான் NCAWS is an answer. So what is NCAWS ன்னு பார்த்துட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம். So
this is nothing but a theory and practice of economic and environmental and ecosystem accounting. For example, இன்னைக்கு நம்ம ஜிடிபில ஒரு லெட்ஸ் சே ஒரு ஜூ கட்டுறோம் அப்படின்னா அந்த ஜூ கட்டுறதோட காஸ்ட்டை மட்டும் எடுக்காம அந்த ஜூனால எவ்வளோ ஆக்சிஜன் ஜென்ரேட் ஆகுது, ஏஸ்தட்டிக்லி அதோட வேல்யூ என்ன, எவ்வளோ வந்து கார்பன் இட் இஸ் ஏபிள் டு ரீசைக்கிள், எவ்வளோ வாட்டர் இட் இஸ் ஏபிள் டு பியூரிஃபை அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமா பார்த்து அந்த ஆக்சிஜன் இட் ஜென்ரேட்டிங், கார்பன் கேப்சர், வாட்டர் பியூரிஃபிகேஷன் அண்ட் அதர் ஏஸ்தட்டிக் வேல்யூஸ் அண்ட் அதர் ஈகோசிஸ்டம், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட்டை எடுத்து டிரைவ் பண்ணுவோம். அந்த அமௌண்ட்டை வச்சு then we will include all this into accounting. So இதுக்கு again going back to the previous question, whether ஒரு development project இருக்கு, இன்னொரு பக்கம் அது பண்ணா biodiversity affect ஆயிடும். So இந்த framework அங்க எப்படி உதவும் அப்படின்னு பார்த்தோம்னா, let's say this project is going to generate this much of job, this much of GDP or this much of output. Now இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு 200 acres ஃபாரஸ்ட் இருக்குன்னா அந்த ஃபாரஸ்ட்ல என்னென்ன வாட் ஆர் ecosystem functions, அந்த ecosystem ஃபங்க்ஷனுக்கு அதோட வேல்யூஸ் என்ன. Now we will be calculating all this. Now ultimately we will be arriving at a number which it will be easy for us to say is this more or this more. இல்ல இத பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அண்ட் இப்படி பண்ணா இதை எப்படி வந்து டேமேஜை மினிமமா ஆக்கி பண்ணலாம், so that ultimately development happens in a sustainable way. So இந்த இடத்துல தான் வந்து இந்த NCAS project assumes very high importance. So across the globe, slowly governments are all integrating their accounting system and integrating environment and ecosystem accounting into their traditional accounting system. So in this NCAS project, few countries are there, not only in India. இது வந்து ஒரு international project. அந்த international projectல India has been made one part. And India also has been doing something under this project. அது என்னன்னு அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இது யாரோட ப்ராஜெக்ட் அட் இன்டர்நேஷனல் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா, யுனைடெட் நேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிவிஷன் அண்ட் யுனைடெட் நேஷன் என்வாயர்மெண்டல் ப்ரோக்ராம் பிளஸ் கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி. ஸோ இது வந்து ஒரு யூஎனோட 3 விங் பிளஸ் யூரோப்பியன் யூனியன். இது வந்து யூஎனோட விங்கு கிடையாது. ஆல் கண்ட்ரீஸ் இன் யூரோப், more than 25+ countries in Europe have joined together and they have formed a union. So EU is funding this program and implementing யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருமே பண்றாங்க. ஸோ ஏன் இந்த 3 பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் கொஞ்சம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா we'll get the answer. So statistics etc deals with accounting, statistics division. நம்ம எதை இது பண்ணணும்னு நினைக்கிறோம், we want to include environmental parameters and biodiversity into the accounting framework. Hence these two organs are also included. ஸோ இது வந்து அட் த இன்டர்நேஷனல் லெவல். அட் த இந்தியன் லெவல் யார் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டிட்டோ தான். ஸோ மேலே வந்து யுனைடெட் நேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிவிஷன், இங்கே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ மேலே யுஎன்இபி, கீழே வந்து MOEF. ஸோ வி ஆர் ஆல்சோ ஹேவிங் சம் அதர் பாடி கால்ட் NRSC, நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர். ஸோ வாட் இஸ் திஸ் பாடி, ஏன் இதை வந்து இங்கே சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே யூ வாண்ட் டு மெஷர் ஒரு பெரிய ஏரியா கொடுத்துட்டு இதுல எவ்வளவு ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ட்ரெடிஷ்னலி வாட் வி யூஸ் டு டூ இஸ் சர்வே பண்ணுவோம் செயின் மெத்தட் வச்சோ, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆச்சு, தியோடலைட்னு ஒன்று வந்தது, இந்த மாதிரி இதை வச்சு பண்ணுவோம். இட்ஸ் அ வெரி டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஸோ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில சேட்டலைட்ல ஒரு 2 போட்டோ எடுத்தோம் அப்படின்னா இந்த ஏரியா இதுதான், இதுல வந்து இத்தனை ட்ரீ கவர் இருக்கு, திஸ் இஸ் த ட்ரீ டென்சிட்டி அப்படிங்கிறதெல்லாம் வில் பி ஏபிள் டு கால்குலேட் இன் மேட்டர் ஆஃப் லெட்ஸ் சே 1 day. So NRSC does that job in India. It's a specialized lab which focuses on remote sensing. So hence these 3 ministries and organs are the implementing partners inside the country. So from a preliminary point of view, UPSC preliminary point of view, these facts are important. ஸோ இதுக்கு அடியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, EnviStats அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதாவது என்வாயர்மெண்ட் வாட் இஸ் எவ்வளோ நம்ம ஆர் வி கிரியேட்டிங் அண்ட் வாட் எவ்வளோ டிஸ்ட்ராய் பண்றோம், அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா MOSPI, that is Ministry of Statistics and Program Implementation, have been releasing on an annual basis. ஸோ இது இன்னும் இந்த ப்ராஜெக்ட் வளர அல்டிமேட்லி நம்மளுக்கு வந்து we will be completely integrating environment and ecosystem into our developmental framework. And ultimately whatever development இந்த இடத்துல பண்ணணுமா அப்படின்னா, only if the development outweighs the environmental cost we will be able to move ahead with the project. அப்படி இல்லைன்னா இதை எப்படி சேர்ந்து இன்டகிரேட் பண்ணலான்னு பார்த்துட்டு அல்டிமேட்டா ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பாத்வேல போறதுக்கு திஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அவ்வளோதான். இட்ஸ் அ ஸ்மால் ஏரியா, எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிலிம்ஸ்.
ஸோ என்வாயர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது போதுமா, இது பண்ணா அப்படியே எல்லாம் மாறிடுமானா நோ. என்வாயர்மெண்ட் வெரி வெரி லார்ஜ் ஏரியா. கொஞ்சம் லேட்டா தான் மொத்த உலகமே முழிச்சிருக்கு டெவலப்மெண்ட் சஸ்டைனபிளா பண்ணணும் அப்படின்னு. ஸோ வி நீட் டு டூ ஸ்டில் அ லாட் மோர் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மல் பிளான்ஸ் எல்லாம் ரெனியூபிள் பிளான்ஸா மாத்தலாம். இந்தியா இஸ் ஆல்ரெடி டூயிங் தட் இன் நேஷனல் சோலார் மிஷன். Automobiles, recently we have moved from BS4 to BS6, whereby emissions will be reduced. Agriculture is one of the largest consumers of water in the world. So in climate change, they are telling that mala vanda ottuka varum illana ottuka varam poidum. So economic survey has also proved statistically that number of better days and number of drier days are both increasing in India. So agriculture sustainable மாத்தணும், afforestation, இது போக the list is just huge. அண்ட் ஒரு ஆர்கன் நினைச்சா மட்டும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் மட்டும் நினைச்சு பண்ணுங்கன்னா பண்ண முடியாது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் பண்றவங்க, சிவில் சொசைட்டி, ஆர்கனைசேஷன், கார்பரேட்ஸ், என்ஜிஓஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணணும். எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப். இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு நம்ம ஒரு பேக்கெட் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது பிளாஸ்டிக். வி ஷுட் நாட் யூஸ். வி ஹேவ் டு ஃபைண்ட் an alternative for that. ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப் நீட் டு பி சேஞ்ச் ஸோ தட் வி மூவ் ஆன் அ சஸ்டைனபிள் பாத். ஸோ that's all. In the mari topics environment maybe we'll look at in some other class. So that's all for today's topic. Thank you.